ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, நம்ம வீடியோவில் போவோம். என்னடா நடக்குதுங்க? சரி வாங்க, என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். வாங்க, என்ன நடக்குதுன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து நம்ம மல்லி சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. சத்தியம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அப்படி என்னடா பெரிய டீலிங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும், அவ்வளோ என்ன கான்ட்ராக்ட் தாயும் புள்ளி போடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேசுவோம். வாங்க, என்னன்னு சொல்லி பேசலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நடந்தது எல்லாமே தெரியும். நம்ம மல்லி போவாங்க, சத்தியம் பண்ணி இது சூளத்தில் சத்தியம் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நண்பர் வெண்பா குட்டி வந்து மல்லியை கூப்பிட்டு போகிறாங்க. எங்கடான்னு பார்த்தா வெண்பா குட்டியோட ரூமுக்கு. ஏன் மல்லியம்மா நீங்கள் முன்ன மாதிரி இருக்க மாட்டேன்றீங்க? இது நம்ம ரூமு, நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க, அப்போயே நீங்கள் யாரோ ஒரு வீட்டுக்கு யாரோ ஒரு ரூமுக்கு வர மாதிரி தயங்கி வரீங்க. என்னோட ரூமுக்கு வரது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது நம்மளோட ரூம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே போனது மட்டும் இல்லாமல், நீங்கள் ஏன் முன்ன மாதிரி என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டீங்க? நான் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன் முன்ன இருந்த விட. நீங்கள் எங்கே என் வாழ்க்கையில் வராமல் போயிடுங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ரஞ்சிதா சித்தி வந்து அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு என்னை எவ்வளோ கொடுமை பண்ணியிருப்பாங்க. நானும் நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன், அதுக்கு ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்மளோட மல்லியும், இல்லைடா செல்லம், இனி உன்னை விட்டு போக மாட்டேன், அம்மா எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே நம்மளோட வெண்பாக்கிட்டையும், நான் நம்ப மாட்டேன், நான் திட்டேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் போயிட்டீங்க, நான் இனிமேல் உங்களை ஐ ஹேட் யூனே சொல்ல மாட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாக்குட்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட மல்லிக்கு அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீருங்க, கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. என்னடா கண்ணு கலங்குது? ஆமாங்க, மல்லிக்கு கண் கலங்குதுங்க. அதுக்கப்புறம், இல்லடா செல்லம், உன்னை விட்டு போக மாட்டேன், தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, லட்டுக்குட்டி, புஜிக்குட்டி அப்படிலாம் டைலாக் விட்றாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலைங்க. இந்த டைலாக்கை நான் எப்போ சொன்னேன்னு எனக்கு தெரிலிங்க, அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மல்லியம்மா, இதுக்கு மேலே உங்களை நம்ப மாட்டேன், நீங்கள் இனிமேல் என்னை விட்டு போக மாட்டீங்க, என் கூடவே தான் இருப்பேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி கேட்குறாங்க. இதை கேட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க, ஏன்டா இப்போ திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, மல்லியம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்க, நம்பிக்கையெல்லாம் இருக்குது மல்லியம்மா, இல்லாமல் இல்லை, ஆனால் அப்பாவும் உங்களை பிடிக்கலன்ட்டு வெறுக்கிறாரு, பத்தாத்துக்கு ராஜலட்சுமி பாட்டி அவங்களும் உங்களை வெறுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா சித்தியை உங்களை வெறுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்களை வெறுக்கிறப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கோவத்தில் மறுபடியும் வீட்டை விட்டு போறீங்களா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த பயத்தோட என்னால் இருக்க முடியாது, அதனால் நீங்கள் போகாதீங்க, என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுறாங்க, கதறாங்க, மூட அவுட் ஆகிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு டிப்ரெஷன் ஆகுது. வெண்பா போக மாட்டாங்க, மல்லி கூட தான் இருப்பாங்க, சத்தியம் பண்ணணும்னு தோணுதுங்க. பட் நான் சத்தியம் பண்ணால் டைரக்டர் ஒத்துக்க மாட்டார், ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நான் இல்லை. ஸோ அதனால் அவங்க சத்தியம் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது, அதுக்கப்புறம் இவங்க வேறு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோ ஒன்று வச்சுருக்கேன், அதில் அப்லோட் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, அதில் செம்ம சீன் இருக்குங்க, மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். எல்லா டைமும் இதை தான் நான் சொல்கிறேன், ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்னு யாராவது நினச்சிங்களா, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் எக்ஸ்பெக்டேஷனை பார்த்துட்டு நான் ஓரளவுக்கு சரியில்லைன்னா மாற்றிக்கிறேன். நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, சி யூ, பாய்.